ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ரொம்ப நாள் கழித்து இட்லி மாவு அரைக்கலான்னு சொல்லி நான் அரைச்சிருந்தேன். ஸோ இட்லி மாவு அரைக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் நான் அரிசி எடுத்தேன், என்ன அரிசி எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் புழுங்கல் அரிசி நான் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வச்சது. அது பக்கெட்குள்ளே மூடியே இருந்தது. அது பார்த்திங்கன்னா நிறைய வண்டு வந்துருச்சு. ஓகேவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் கொண்டு போய் கொட்டிடலாமான்னு பார்த்தேன், இல்லைனா இங்கே வீட்டு பக்கத்தில் மாடு ஆடு மேய்க்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். சரி, அரிசி கையில் எடுத்து பார்த்தா அரிசி நல்லா தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதில் கிட்டத்தட்ட 4 டம்ளர் அந்த ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு முரத்தில் நல்லா புடைச்சி எடுத்தேன். ஸோ புடைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுச்சு. ஓகேவா, இந்த 4 டம்ளர் அந்த ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா கழுவிட்டு, கழுவுன தண்ணியெல்லாம் கொண்டு போயிட்டு வெளியில் அந்த கார்டன் ஏரியான்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதில் என்ன வளருது என்ன வளரலன்னு தெரியல, அதில் கொண்டு போயிட்டு எல்லா தண்ணியும் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் தண்ணி நல்லா இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட. அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு சில தண்ணி அதில் படுறதுனால தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்க வளருது. அதனால் அந்த தண்ணியெல்லாம் கழுவுன தண்ணியெல்லாம் கொண்டு போயிட்டு நான் அங்கே வெளியில் இருக்க அந்த கார்டன் ஏரியாவில் ஊற்றிடுவேன். ஸோ இது 4 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்தேன் இல்லையா, இதுக்கு 2 டம்ளரு ரேஷன் பச்சரிசி நான் எடுத்திருந்தேன். ஓகேவா, ஸோ பச்சரிசி பொறுத்த வரையும் நல்லாவே இருக்குது. லாஸ்ட் மந்த் நான் ரேஷன் கடையில் வாங்கினது. இந்த ரேஷன் அரிசி, இந்த புழுங்கல் அரிசி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ ஒரு சில நாள் ரொம்ப ரேர் கேசஸ், ஏதாவது ஒரு மாதம் நல்லா இருக்கும். பட் மற்ற மாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கல், நிறைய தூசி, இல்லைன்னா நிறைய வண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி மொத்தமாக 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, எல்லாமே ரேஷன் அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நான் செஞ்சது உண்டு. இதுக்கு முன்னாடி நான் நல்ல இட்லி அரிசி நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 38 ரூபா 45 ரூபான்னு விற்பாங்கல்ல, அதை தான் நான் போட்டுவேன். இந்த வாட்டி அதிசயமாக நான் ரேஷன் அரிசி மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, இப்போ இந்த அரிசியோட ப்ரொப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அந்த 1.5 டம்ளர் உளுந்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சேனான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உளுந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊறி இருக்கும். அது ஊறின உடனே பார்த்தீங்கன்னா கிரைண்டரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, இந்த அம்மா வெட் கிரைண்டர் இருக்குது எங்கள் வீட்டில், அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கிச்சன் கவுண்டரில் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா அதை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரைண்டரை ஆன் பண்ணி அதில் அந்த உளுந்து ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது நான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த உளுந்தை போட்டு அந்த தண்ணி ஊறி இருந்ததில்ல, அந்த தண்ணியவே தெளித்து நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு உளுந்து நல்லா ரன் பண்ணியாச்சு. கடைசியில் வெந்தயம் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ உளுந்து அரைக்கிறப்பவே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெந்தயமும் நான் ஊற போட்டேன். ஸோ வெந்தயம் தனியாக தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, உளுந்து எல்லாத்தையும் நம்ம கல்லில் ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் வெந்தயத்தை மட்டும் போட்டு ரன் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசி புழுங்கல் அரிசியும் அந்த பச்சரிசியும் ஊற வச்சுருப்போம்ல, அதை நான் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியவே அதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா அரைச்சிக்கணும். ஓகேவா, ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. நான் உளுந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். பட் ஆனால் அரிசி அரைக்கிறப்ப நல்லா டைட்டாகவே அரைச்சிருந்தேன். அரிசி ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸில் அரைப்பட்டுடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாகவே தான் நான் அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் நான் உளுந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நான் சேர்த்துட்டு உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, சோடாலாம் போடவே இல்லை. அவ்வளோதான். மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கிரைண்டரை ஓட்டிட்டு நான் கிரைண்டரில் இருக்க மாவு எல்லாத்தையும் 2 கிண்ணத்தில் பாதி பாதியாக ஊற்றி வச்சுட்டேன். மறுநாள் போய் பார்க்குறேன், நல்லா அரை பங்குக்கு தான் நான் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா 3/4 பங்குக்கு மேலே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, இட்லி மாவு நுரைச்சி வந்திருக்கு. ஓகேவா, அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சமைக்கிறது நான் லைவில் போட்டிருந்தேன். இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து சமைக்கிறப்ப தான் இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி தட்டில் நீங்கள் ஊற்றுறப்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கலக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் சரியாக கலக்காமல் நான் இன்றைக்கி ஊற்றுனது எனக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக அந்த இட்லி தட்டுலலாம் ஒட்டிக்கிச்சு. ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அலுமினியம் இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன். அதை நான் டிஷ்வாஷரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி அதில் ஒரு கரண்டி ஊற்றினா போதும்னு நினைக்கிறேங்க. நான் தான் நிறைய ஊற்றிட்டு அது நல்லா உப்பி வந்திருக்கா. உப்பி வரப்போ அந்த இட்லி தட்டுலேயே ஒட்டிக்குது நல்லா.
ஸோ நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம ஸ்டீம் இந்த இட்லி குக்கரில் வச்சு நம்ம இறக்கிட்டா நமக்கு வந்து நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லிஸ் வந்து கிடச்சிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அரிசி தான், வெறும் உளுந்து மட்டும்தான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின உளுந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ப்ரொபோர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் சோடா நான் சேர்க்காமையே நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வந்து டேஸ்ட்டாக அமைஞ்சுது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு தண்ணி நான் அரைக்கிறப்பவே கொஞ்சம் நிறைய விட்டுதுனால நான் அதுக்கப்புறம் புளிச்சதுக்கப்புறம் நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கலந்துட்டு டைரெக்டாகவே நான் இட்லி வந்து நான் தட்டில் ஊற்றி நான் வச்சு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இட்லி வந்து நல்லா வந்தது. லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த இட்லியெல்லாம் நல்லா வந்தது. இது இன்னொரு கிண்ணம், இதில் வந்து ஆல்ரெடி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் மாவு வந்து புளிச்சு வந்திருக்கு. நல்லா வந்து கலந்துருக்கணும், கலக்காமல் விட்டுட்டேன். அதனால் ரொம்ப ஸ்பாஞ்சியாக அப்படியே வந்து தட்டுலெல்லாம் ஒட்டிக்கிச்சு. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, பட் ஓவர் ஸ்பாஞ்சியாக ஆகிப்போச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, மாவு கன்சிஸ்டன்சி திக்காக இருந்திருந்தால் இட்லி நல்லா வந்திருக்கும். பட்டு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாட்டி ஒரு 15 நிமிஷம் நான் ஸ்டீம் பண்ணி ஆஃப் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துக்கெல்லாம் நான் இட்லி வெளியில் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா மாவாக இருந்துச்சு. அதனால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் எடுக்க வந்துட்டேன். ஸோ கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நான் என்ன சொல்கிறது, இட்லி கரண்டி வச்சு நான் வெளியில் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா இருந்தது. அதனால் நீங்களும் என்ன பண்ணணுன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். நானும் அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து மீடியமில் வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம் போல் இட்லியாக இருந்தால். அதனால் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு வெந்திருக்கு. இல்லைனா வந்து இட்லி மாவாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவோட பிறந்த நாள் 29 ஜூலை 1956 தான் அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க 67 வயசில் இறந்துட்டாங்க. மே மாதம் 24 2024 இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ், அவங்க எதனால் இறந்தாங்க, கேன்சரு ஒரு பக்கம் நம்பிக்கை துரோகம், லாவண்யா பண்ண விஷயங்கள், மேலே கடனை வாங்கி வச்சு மோசம் பண்ணது, ஸோ ஃபோன் பண்ண எடுக்காமல் இஎம்ஐ கட்டாமல் டார்ச்சர் பண்ணது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி சுற்றி முற்றி இருக்கவங்களும் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மைண்ட் வாய்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறது, இன்றைக்கி வரைக்குமே என்னையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட சாவுக்கு ரொம்ப கேட்டலிஸ்ட் மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணி நல்லா சீக்கிரமாகவே எங்கள் அம்மாவை கொன்னுடுச்சுங்க. எல்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் நச்சரிச்சு இப்போ என்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குதுங்க சுற்றி முற்றி இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட. லாவண்யா வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. அவெல்லாம் எப்படி தான் இப்படியெல்லாம் பிறந்தானே தெரியல. எனக்கு எல்லா பக்கமும் நெருக்கடி. ஸோ பேங்க் லோன்ஸ் கட்டாமல் இருக்கிறதுனால லீகல் நோட்டீஸு, செட்டில்மெண்ட்டுன்னு லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, கட்ட வேண்டியதாக இருக்குது. எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் கிரெடிட் கார்டோட நம்ம லிமிட்டு அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய்க்கு இருந்த அந்த ஐசிஐசிஐயோட லிமிட்டு 20,000 ரூபாய் மாற்றிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அதெல்லாம் இருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் நான் நகையெல்லாம் நான் 2019 157 கிராம் 4,57,000 ரூபாய்க்கு விற்றேன். இன்ஃபேக்ட் அந்த நகையெல்லாம் கூட நான் காசு போட்டு வாங்கினது, நான் மீட்டது. இப்போ அந்த நகையை விற்றுருந்தா 15 லட்சத்துக்கு போயிருக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டம். அந்த காசு வச்சு கூட நான் செட்டில்மெண்ட் எல்லாம் கூட நான் வந்து கட்டியிருந்திருக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நஷ்டம் தான் இருக்குது. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இனி நான் பேங்க் பக்கம் போகவே முடியாது. லோன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, என்னுடைய கிரெடிட் கார்ட்ஸும் என் கையை விட்டு போகுது. அவ்வளோதான். என்னுடைய ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த லாவண்யா, இத்தீஷ், அதோட பையன் 3 பேரும் எங்கேயோ வந்து நல்லா வக்கனியாக செட்டில் ஆகிடுச்சுங்க. நல்லா இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். ஒருத்தவங்க வந்து வளர்ச்சிக்கு வந்து யாரும் உதவி பண்ணல, ஒருத்தவங்களோட வீழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய காசெல்லாம் வாங்கி ஆட்டையை போட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுச்சுங்கன்னா எப்படியாப்பட்ட நாய்ங்களாக இருக்குங்க. அதுக்கு தாங்க சொல்லுவாங்க உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு.